சரியான சூஃபி கதை. ஒரு சூஃபி ஞானி நல்ல ட்ரெஸ் பண்ணுவார். சூஃபீஸ்ல வந்து சில பேர் ஒவ்வொரு மக்கள் அவங்க சௌகரியப்படி இருப்பாங்க. ஒருத்தர் ஜவாரி இருக்கிறாரு, இசை பாடினவர் இருக்காரு. சூஃபீஸ் வந்து நம்மளுடைய சித்தர்கள் மாதிரி வித்தியாசமானவங்க. ரொம்ப நல்ல உடைய உடுத்துவார். உங்களுக்கு சரியா புரிஞ்சுக்கணும்னா எப்படி இந்த ஓஷோ காஸ்ட்லியா ஒரு ட்ரெஸ் போடுவாரோ அது மாதிரி, இல்ல ஓஷோக்கு அப்புறம் நம்ம நிச்சாந்த ட்ரெஸ் போடுவாரோ அது மாதிரி. அவர் கோல்டுலயே போடுவாரு. இது கொஞ்சம் வேற மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போடுவாரு. இந்த சூஃபி ஞானி நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி போகும்போது ஒரு நாய் படுத்து, ஒரு தெரு நாய் படுத்து. இந்த தெரு நாயை பார்த்த உடனே அவர் ஒரு அருவருப்பா ஒரு அலட்சியமா அந்த நாயை எப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த துணி பட்டக்கூடாதுன்னு தன்னுடைய துணியை அப்படி உயர்த்தி பிடிச்சிக்கிட்டு அந்த நாய் மேல பட்டக்கூடாதுன்னு ஒரு அருவருப்பா ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த பக்கம் போறாரு. டக்குன்னு அந்த நாய் கூப்பிட்டது, 1 minute, நாய் தான் பேசுவாங்க கேட்கறது, பேசுறதெல்லாம் நாய் தான் கேட்கறது கதை. நாய் பேசிச்சு. என்ன கேட்டு தெரியுங்களா? 1 minute. ஒரு பார்வை பார்த்ததுக்கு என்ன அர்த்தம்? அப்படி ஒரு அருவருப்பா ஒரு பார்வை பார்த்ததுக்கு என்ன அர்த்தம்? ஒருவேளை என் மேல ஒரு துணி பட்டுட்டா உனக்கு அது தீட்டாயிடும், அழுக்காயிடும், அசிங்கமாயிடும், என்னமோ ஆயிடும். ஏன் அது ஆகக்கூடாதுன்றதுக்காக துணியை வசதி குடிச்சாரு. ஆமா, அதை எடுத்து போய் ஒரு பக்கெட் தண்ணியில போட்டு முக்கி எடுத்தா எல்லாமே போயிடுமே. ஒரு பக்கெட் தண்ணியில அதை முக்கி எடுத்தாச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சுல, எல்லாமே போயிடும் இல்ல. இப்ப அந்த நாய் சொல்லிச்சு பாருங்க, இத தண்ணியில போய் முக்கினா எல்லாமே போயிடும். ஆனா இப்ப நீ என்ன அருவருப்பா நீ பார்த்தியே, அந்த பார்வை என்ன விழுந்தது, இதை 7 கடல்ல போய் கழுவுனாலும் போவாதா? நீ அதை எவ்வளவு அலட்சியமா பார்த்த. தென்னாயிடானே ஒரு பார்வை பார்த்தல, அப்ப அந்த அலட்சியத்தை நான் எப்படி பார்க்குவேன்? எனக்கு எவ்வளவு மனிதர் நோக, மனிதர் பார்க்குங்க, என் உயிர் நோக நீ பார்த்திய ஒரு பார்வை. என்ன இது ஒரு நாய் தானே பார்த்திய, அதையெல்லாம் தாங்க முடியல. 7 கடல்ல போய் குடிச்சா கூட எனக்கு நீ பார்த்த பார்வையோட அழுத்து போகாது. அப்படி நானே சார்ந்தாயிருக்கு. ஒரு சித்தமலையா தான் எழுதுற சேது கம்பெனியை போட்டிருக்கிற சித்தமலையான புத்தகம். அதுல இந்த இன்சிடென்ட் எடுத்து போட்டிருக்காரு. மாணிக்கவாசகருடைய நாயேனி அப்படிங்கிறதுக்கு விளக்கம் எடுக்கும்போது எழுதுகிறார். ஒரு நிமிஷம் பாருங்க. அந்த நாய் சொன்ன உடனே இந்த ஞானி ஒரு நிமிஷம் அப்படியே சார்ந்தாரி, உன்னை நான் அப்படி பார்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லிச்சு. இப்போ நீ எனக்கு அறிவுரை சொன்னேன்னா நான் இன்னும் கொஞ்சம் திருந்திடுவேன். நீ என்னோட குருவாகிற, எனக்கு குருவா இருந்து படிக்காட்டு. அது சொல்லிச்சு பாருங்க ஒரு வார்த்தை. அந்த மாதிரி மட்டமான ஆளுங்கெல்லாம் நான் குருவா இருக்கிறேன். நான் எதிர தொடர்றேன், முறைப்படி தொடர்றேன், ஆல்ரெடி தொடர்றேன், எல்லாமே சரியா செய்யறேன். என்ன நீ கடவுள் நம்பிக்கையே இல்லாதவன். அந்த நாய் சொல்லுது, நீ எத்திஸ்ட், கடவுள் நம்பிக்கையே இல்லாதவன், நான் எப்படி உனக்கு குருவாக்க முடியும்? அவருக்கு அவமானம் தாங்க முடியல. நான் முறையா போய் தொழுதெல்லாம் பண்றாரு, என்ன போய் நீ கடவுள் நம்பிக்கை இல்லாதவன்னு சொல்றீங்க. சொன்ன உடனே அந்த நாய் கேட்டுச்சு, இப்ப யாராவது சாப்பாடு போடுறாங்கன்னா நான் சாப்பிடுவேன், அடுத்த வேளை சாப்பாட்டு வேணும்னு எடுத்து உள்ள வச்சுக்குவேன். ஏன் எனக்கு தெளிவா தெரியும், அடுத்த வேளை எனக்கு உணவு வேணும்னா கண்டிப்பா கடவுள் கொடுப்பாரு. நான் தெளிவா அவர் கொடுக்கலன்னா அதுல ஏதோ நியாயம் இருக்கு அப்படின்னு நான் தெளிவா இருக்கேன். நீங்க அப்படி இல்லடா, மூட்டையில வச்சிருப்பீங்க, கிடக்குல வச்சிருப்பீங்க, அங்க வச்சிருப்பீங்க, இங்க வச்சிருப்பீங்க, எங்கெங்கயோ எதையோ வச்சிருப்பீங்க, என்னென்ன முடியுமோ அத்தனையும் பண்ணுவீங்க. உங்களை மாதிரி மோசமான ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுக்கு நான் எப்படி குருவா இருப்பேன்? நான் என்ன தட்டி வச்சுக்கிறேன்? நீங்க யாருக்கு வாங்கி எடுத்து வச்சுக்கிறதுக்கு எவன் போனாலும் அங்கே இருந்து அப்படியே போயிட்டு இருக்கிறேன். அந்த பக்குவம் உனக்கு இல்லையே. அப்ப என்ன அர்த்தம்? அந்த வாணியோட வழியை ஒரு வினாடி தியானம் பண்ணுங்க. மோச பாட்சியை சொல்றேன், அந்த வழியை தியானம் பண்ணுங்க. யாரும் ஒருவரையும் அவர்கள் மனம் நோகும்படியாக பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது, நடக்கக்கூடாது. மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனி உண்டோ? எக்காரணத்தை முன்னிட்டு நாம ஒரு நோகும்படியான ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. எல்லாம் இலக்கியம் இருக்கு, எத்தனையோ விஷயம் இருக்கு, ஆனால் நடைமுறைக்கு வரணுமே. அன்னையில வாணியோட ஒரு இன்டர்வியூ வந்து யூடியூப்ல பார்த்துருக்கோங்க.
நம்முடைய கவிஞர் வாலி அவர்கள் அவரை வந்து உடுமலை நாராயண கவி ஒரு தடவை நிறுத்தி கேட்டாரா, என்ன பாட்டு எழுதுற, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டாலும் நீ பாட்டு எழுதிய, ஆணையினாலே என்ன அர்த்தம்? ஒரு அரசு ஆணை போட்டாருனாலே நடந்துதானே ஆகணும். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டாலும் போட்டுக்கிறிய, சரியா எழுது, என்ன எழுதுற நீ அப்படி. உடனே வாலி இதுதான் கேட்டாரா, அதை விட்டுருங்க, வேற விஷயம் பேசுவோம். நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன பண்றீங்களா? ஆமா உங்க பையன் என்ன பண்றாரு? ஐயே அதை எப்படி கேட்காத, ஏன் உருப்படுறவனா நான் சொல்றதை என்னைக்கு கேட்டுக்கிறேன், ஒண்ணுமே நான் சொல்றதை கேட்கறதே இல்லை, உருப்படுறாங்க எனக்கு தெரியவே இல்லை. ஒரு நிமிஷம், நீங்க அப்பா தானே? ஆமா. நீங்க தானே தெரியுங்க? ஆமா. அவனுக்கு ஆணை இருக்கிற இடத்துல நீங்க தானே இருக்கிறீங்க? ஆமா. நீங்க என்னதான் சொன்னாலும் நான் கேட்கல இல்லை? ஆமா. நீங்க ஆணை இருக்கிறீங்க, அது நடந்துட்டாலும் வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவன் அதை கேட்கறதே இல்லை. நம்ம ஆணையிட்டா போறாங்க, அது நடக்கும்னாதான் வெற்றியாக முடியும். இந்த நாட்டில் எத்தனையோ சட்டங்கள் வந்து விட்டன, இன்னும் முழுமையான சமத்துவத்தை நம்மால் கொண்டு வர முடியவில்லை. எவ்வளவு ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குங்களா? இப்போ அழகப்பன் சார் வருத்தப்பட்டார். என்ன தெரியுமா வருத்தப்பட்டாரு? தமிழ்ல வந்து வழிபாடு செய்யறதுக்கு நாங்க வந்து கோர்ட்ல கேஸ் போட்டாங்க, நான் ஆதரவா அந்த தமிழோட புத்தகத்தை கொடுத்தேன். 2 ஜட்ஜஸ் போட்ட ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் நான் காமிட்டுமா, புகழேந்தி கிருபாகரன் 2 ஜட்ஜஸ். புகழேந்தி கிருபாகரன் பெஞ்சில் வந்து ஆர்டர் இருக்கு, என்ன தமிழ்ல வழிபாடு செய்யலாம், குடும்பத்துக்கு கூட பண்ணலாம், அதை எப்படி செய்யறதை பத்தி கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணணும், அதுக்கு ஒரு குழு போட்டு ஆய்வு செய்து முறையா அதை ஒரு முறையாக்கி தமிழில் வழிபாடு குடும்பத்துக்கு செய்வதற்கான எல்லாமே அரசு பண்ணலாம்னு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இம்ப்ளிமெண்டே பண்ண முடியாது, இம்ப்ளிமெண்டே பண்ண முடியாது. நான் ஆணையிட்டால் அது ஒரு பக்கம், அது நடந்து விட்டால் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட், ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க என்ன பண்றாங்க, மொழியாவது ஒண்ணாவது, சமத்துவமாவது ஒண்ணாவது, உலகமாவது ஒண்ணாவது, எங்க மரியாதை, எங்க ஸ்டேட்டஸ், எங்க பெருமை, எங்களுடைய உரிமை புரியுது அப்படின்னா, அப்ப கடவுளை பத்தி கவலை இல்லை, மொழியை பத்தி கவலை இல்லை, அரசாங்க ஆணையை பத்தி கவலை இல்லை, ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பத்தி கவலை இல்லை, சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் போட்டு அழுதார்கள். இந்த மாதிரி ஒரு கேள்வி குத்துட்டு உலகத்தை பார்த்து சார் நான் லா படிச்சேன், நான் பிராக்டிஸ் பண்ணல, நான் போய் பிராக்டிஸ் பண்றது எனக்கு விருப்பம் இல்லை, நான் பண்ணலைன்னா கூட என் கூட படிச்சவங்க 6 பேர் ஹைகோர்ட் ஜட்ஜி, 2 பேர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, எல்லாரும் ப்ளூ காப்பி ரூட்ல போடுறாங்க. இதேனா நாம தான் ஓய்வு காப்பி போட்டுக்கணும். அது வரைக்கும் நம்ம அவங்கலாம் கரெக்டுவோம், ரிட்டையர்டா அவளுக்கு எதுக்கு சொன்னா காலம்பரை ஏறிச்சு நம்ம போட்டு இருக்கீங்க, கொஞ்சம் காப்பி போட்டா நல்லா இருக்காது. சும்மா விளையாட்டு சொல்றேன், என்ன அந்த மெசேஜ் என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க சுப்ரீம் கோர்ட்ல சரி நான் அதையும் தெரிஞ்சுக்கதான் சொல்றேன், நீங்க யாராவது சீஃப் ஜஸ்டிஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்துருக்கீங்களா? சீஃப் ஜஸ்டிஸ் பட்டியல் எவ்வளவு பேர் ரிலேஷன்ஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆகிட்டாங்கன்னு பார்த்துருக்கீங்களா? சந்திரசூட் இருந்தார்ல, ஆமா அவங்க அப்பா சீஃப் ஜஸ்டிஸ், நாரிமன் அவருடைய, நான் பேர் சொல்ல விரும்பல, நீங்க போய் தேடி பாருங்க, போட்டு பாருங்க, ஆர்டிஐ போட்டு பாருங்க, எத்தனை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸுடைய சன்னிலா அவங்க வந்து திரும்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா ஆகிறாங்க, ஹைகோர்ட் ஜட்ஜா ஆகிறாங்க. மற்ற இடத்துல எல்லாம் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்றமே, உயர் நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலுமே வருது. நாம் எங்க போய் நுழையணும், நாம் எங்க போய் போகணும், யாருக்கு போய் சொல்லுவோம், எல்லாம் தேதியில் இருக்கு, ஆனா நடைமுறையில் இல்லையே. நீதிமன்றங்களிலேயே எங்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்குன்னா யாருக்கு போய் நாங்கள் அழுவோம், புரியல. இப்பதான் சிஜே கண்ணா வந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, என்ன சொல்லிருக்காருன்னு கேட்டா, நெப்போட்டிசம் வந்து கோர்ட்ல ஜாஸ்தி ஆயிடுச்சு, வெளியில இருந்து ஜட்ஜஸ் நம்ம எடுக்கணும், கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அப்படிங்கறத இவ்வளவு காலத்துக்கு பிறகு அவர் சிஜே கண்ணா பேசியிருக்காரு. அதுக்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறார். சின்சியர்லி அப்ரிஷியேட். அதை பத்தி ஒரு பரிசீலனை ஞாபகம் வந்துருக்குது. நம்ம எனக்கு ரொம்ப பிடிச்ச சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நாகரத்னமா ரியலி ஒண்டர்ஃபுல் லேடி, ரொம்ப ஆழமான படிப்புடையவங்க, கொஞ்சம் நல்ல திங்கிங், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அவங்களும் டாக்டர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். நான் எது சொல்ல வரேன்னா, எனக்கு ஒருத்தர் மேல மரியாதை உண்டுங்கிறதுக்காக இந்த கொஸ்டின் அப்படியே நிற்குது. அந்த பரம்பரையில அவங்க பிள்ளைங்க வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கே ஒழிய வெளியிலிருந்து ஒருத்தர் வரதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிற அது
நம்ம யாரை மதிச்சாலும் கூட அவங்க தைரியப்புறம் பீச் ஃபேமிலிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அப்படிலாம் யாருமே திங்க் பண்றது இல்லை சார் இன்னைக்கு. அதெல்லாம் எனக்கு பெரிய வருத்தமா இருக்கு. நமக்கு வேண்டிய ஒரு நாள் தான் கண்ணை மூடிக்கிறோம். என்ன மூடிக்கிறோம்? எனக்கு வேண்டிய அதெல்லாம் அதுக்கு ஒன்றே விமர்சிக்காது. அவர் நல்லவனோ கேட்டவனோ எதுவுமே நான் காட்ட